ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப டே 2க்கு உண்டான ஆட்சி சுரகராதி பாத்திரலாம். சரிங்களா? இது ரிப்பீட் மோட்ல எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேக்குறீங்க. ஒண்ணு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கணுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் மோட்ல வந்துட்டு இப்ப போன் நம்பர் எப்படிங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அதே போலதான் இதையும் கேட்டுட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. சரிங்களா? நீங்க கேட்டுட்டே இருங்க. போட்டு ப்ளூடூத்ல போட்டுக்கோங்க, ஹெட்போனு ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி ரெகுலரா வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது, துவைக்கும் போது, சமைக்கும் போது, வீடு கூட்டும் போது, இப்போ ஒர்க்கிங் மென்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னா அவங்க ஏதாவது இன்டர்வல் டைம்ல வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லஞ்ச் டைம்ல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த ரீல்ஸ் அது இதையும் வந்து ஸ்க்ரால் பண்ணி பாக்குறதுக்கு அந்த டைம்ல இது ஒரு 2, 3 டைம் கேளுங்க. நல்லா மைண்ட்ல நின்றும். புரியுதுங்களா? அது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டதுக்காக நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்க. டே செகண்டுக்கு உண்டானது இதுல கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? சரிங்க, வாங்க பாக்கலாம். above written. above writtenனா மேலே எழுதியுள்ள. above அப்படின்னா மேல, எழுதுறதுன்னு உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஆப்ரகடாப்ரா இது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? மறைமொழி. அதாவது ஒரு திறந்திரு சீசே அப்படிங்கிற மாதிரி ஆப்ரகடாப்ரா மறைமொழி. அடுத்து அப்ரான்சியல். அப்ரான்சியல் அப்படின்னா செவிலற்ற, செவில் செவில் அப்ரான்சியல். அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, செவிலே ஒண்ணு விட்டுருவேன் பாத்துக்கோ. எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு இருக்க? பிரான்சியல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ரேஷன். அப்ரேசன் அப்படின்னா கீறல் தேய்வு. அப்ரேஷனா ஆபரேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஆபரேஷன் பண்ணும்போது அப்படியே கீறல் போட்டுதான் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணுவாங்க. தேய்வு, தேய்வு, கீறல், கீறல் அப்ரேஷன். அப்ரேசன் கிரவுண்ட். கிரவுண்ட் அப்படின்னா சுதைவுற்ற பகுதி. ஆபரேஷன் பண்ணிருக்கும் போது அது சுத்தி அந்த ரவுண்டா இருக்கும் இல்லைங்க, அந்த இடம் வந்து எப்படிங்க இருக்கும்? சுதைவுற்றுதா இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்த வந்து அந்த மாதிரி தாங்க வச்சிருப்பாங்க. அப்புறம் தான் வந்து தையெல்லாம் போடுவாங்க. சோ அப்ரேசன் கிரவுண்ட், சுதைவுற்ற பகுதி. அப்ரேசன் ரெசிடென்ஸ் இன்டெக்ஸ். ரெசிடென்ஸ் இன்டெக்ஸ் உராய்வு தடையடைவு. உராய்வு தடையடைவு. அப்ரேசன், அப்ரேசன் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இன்டெக்ஸ், இன்டெக்ஸ் உராய்வு, உராய்வு தடையடைவு. சரிங்களா? அடுத்து அப்ரேசிவ். அப்ரேசிவ் சாணைக்கல். அப்ரேசிவ், அப்ரேசிவ் சாணைக்கல். சாணை பிடிப்பாங்க தெரியுங்களா? சாணை பிடிப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? கத்தியெல்லாம் வச்சு ஏதோ சாணையெல்லாம் பிடிப்பாங்க இல்லைங்க. அதோட அதை வந்து அழகா கூமச் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த இடத்த வந்துட்டு அழகா வந்து இது பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான் அப்ரேசன் சாணைக்கல். ஓகேங்களா? சாணை பிடிக்கிற கல்லும்பாங்க. ஓகே. அப்ரேசிவ் ஆக்ஷன். தேய்ப்பு செயல். தேய்ப்பு செயல். ஆக்ஷன் அப்ரேசிவ். அப்ரேசிவ் தேய்ப்பு செயல். ஓகேங்க. அப்ரேசிவ் சாண்ட். சாண்ட்னா எல்லாருக்கும் தெரியுங்க, மணல். அப்ப அப்ரேசிவ். அப்ரேசிவ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேய்ப்புங்கிறத எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அப்ராசோ. அப்ராசோ அப்படின்னா அரவணைப்பு. அப்ராசோ, அப்ராசோ அதாவது சோ அப்படிங்கறத நான் வந்து சோகமா இருக்கும்போது ஒரு அரவணைப்பு கிடைச்சா வந்து நல்லா இருக்கும். கடவுளே நீ வந்து என்னைய இது பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்ராசோ அரவணைப்பு. சோகமா இருக்கும்போது ஒரு அரவணைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி. அப்ரீஸ்ட். அப்ரீஸ்ட், அப்ரேஸ்ட், அப்ரேஸ்ட், அப்ரேஸ்ட் இணையான, காலத்திற்கு ஏற்றவாறு, நிலையொத்து, பக்கம் பக்கமாக. நிலையொத்து பக்கம் பக்கமாக. அப்ரீஸ்ட், பிரேஸ்ட் நினைக்கிறேன். அப்ரேஸ்ட், அப்ரேஸ்ட் அப்படின்னா இணையாக, இணையாக, காலத்திற்கு ஏற்றவாறு, நிலையொத்து பக்கம் பக்கமாக. சரிங்களா? என்னங்க? காலத்திற்கு ஏற்றவாறு, இணையான, நிலையொத்து பக்கம் பக்கமாக. அப்ரேஸ்ட். அப்ரிட்ஜ். அப்ரிட்ஜ் அப்படின்னா பிரிட்ஜ் அப்படின்னா சுருக்கு. சுருக்கு. அந்த சுருக்கு வழி பாதையில வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அந்த வழியா போயிடாத. அந்த குறுக்கு வழிம்பாங்க, நான் சுருக்கு வழிங்கிறேன். சுருக்கு வழி பாதை வழியா ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜ் மேல மட்டும் போயிடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்ரிட்ஜ்டு எடிசன். அப்ரிட்ஜ்டு எடிசன் சுருக்க பதிப்பு. எடிசன்னாலே பதிப்பு தான், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ரிட்ஜ்டு எடிசன் சுருக்க பதிப்பு. அப்ரிட்ஜ்டு ஃபார்ம். அப்ரிட்ஜ்டு ஃபார்ம் சுருக்கிய வடிவம். ஃபார்ம். ஃபார்ம்னாலே வந்துட்டு ஒரு வடிவம். ஓகேங்களா? ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு அந்த அந்த சுருக்கு வழி, அதாவது குறுக்கு வழி வழியா போனீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அங்க பெரிய வடிவத்துல ஒரு பேய் ஒண்ணு நிக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதுக்கு தேவையில்ல ஷார்ட்கட்டு. பிரிட்ஜ்டு ஃபார்ம் அப்படின்னா சுருக்கிய வடிவம். அப்ரிட்ஜ்டு ரிப்போர்ட். ரிப்போர்ட்னா அறிக்கை, உங்களுக்கு தெரியும். அப்ரிட்ஜ்டுங்கும் போது அதை சுருக்க அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரிஜ்மெண்ட். அப்ரிஜ்மெண்ட் அப்படின்னா சுருக்கம். சுருக்கம். அப்ரிஜ்மெண்ட்னா சுருக்கமுங்க. அப்ரிஜ் அப்படின்னா சுருக்கு. சுருக்கு, சுருக்கம் பாத்துக்கணுங்க. அப்ரிஜ்னா சுருக்கு. அப்ரீச்மெண்ட்னா சுருக்கம். அப்ராட். அப்ராட்னா வெளிநாட்டுக்கு. நான் அப்ராடுக்கு போயிட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அப்ராஹபிள். அப்ராஹபிள் அப்படின்னா ஒழிக்கத்தக்க. அப்ராஹபிள் ஒழிக்கத்தக்க. அப்ராஹபிள் அப்படின்னா ஒழிக்கத்தக்க. என்னங்க? அப்ராஹபிள் அப்படின்னா ஒழிக்கத்தக்க. அப்ராஹபிள். ஓகே. அப்ராஹெட். அப்ராஹெட்
வழக்கொழிய செய், வழக்கொழிய செய். ஹேட், ஹேட், நான் அதை வந்து ஹேட் பண்ற, ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறேன், அதான் வழக்கொழிய செய், ஹேட் பண்ற. ஓகேங்களா. அப்ரோஹேட்டர், அப்ரோஹேட்டர் அப்படின்னா கழிப்பவர், முடிப்பவர். ஹேட்டர், ஹேட்டு எல்லாமே வந்துட்டு முடிச்சு கட்டுறது, கழிச்சு இது பண்றது, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்போ அப்ரோஹேட்டர் அப்படின்னா கழிப்பவர், முடிப்பவர். அப்ரோஹேஷன், அப்ரோஹேஷன் அப்படின்னா அப்ரோகேஷன் அப்படின்னா தவிர்த்தல், தவிர்ப்பு, சுதைத்தல். அதாவது நான் எல்லாத்தையும் தவிர்த்துட்டேன், என்கிட்ட இருக்க எல்லா கெட்ட பழக்கங்களையும் நான் சிதைச்சு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டேன். ப்ரோ அப்படி ப்ரோ, ப்ரோ வந்துட்டு ப்ரோ கிட்ட சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ரகேஷன், தவிர்த்தல். ப்ரோ நான் வந்து பாருங்க ப்ரோ, இனிமே வந்துட்டு எல்லா கெட்ட பழக்கத்தையும் தவிர்த்து நல்ல பையனா ஆயிட்ட ப்ரோ, ஓகேங்களா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தவிர்த்தல், தவிர்ப்பு, சுதைத்தல். அதாவது எல்லாத்துக்கும் எல்லாராலையும் ஷார்ட்கட் போட முடியாதுங்க. இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னா அதோட ரிலேட்டடா வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா. ஓகே. அப்ரகேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், உடன்பாட்டை தீர்த்தல். ஓகேங்களா. உடன்பாடு, அக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோசியல்ல, ஹிஸ்டரியில படிப்போம் இனி வர காலத்துல. உடன்பாடு, இவங்களுக்கு அவங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ப்ரோ நான் வந்து அக்ரிமெண்ட், எல்லா அக்ரிமெண்ட்டையும் வந்துட்டு தீர்த்துட்டேன் ப்ரோ, இப்பதான் நிம்மதியா இருக்கேன், யாருக்கும் எந்த இது கொடுக்கல நானு அப்படிங்கிற மாதிரி. அப்ரோஹேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், உடன்பாட்டை தீர்த்தல். அப்ரப்ட், அப்ரப்ட் அப்படின்னா திடுமென, திடுமென, திடுன்னு வந்து விழிஞ்சு பாரு, எல்லாம் கரெக்ட் ஆகி எல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அப்ரப்ட், திடுமென. அப்ரப்ட் சேஞ்சஸ், அப்ரப்ட் சேஞ்சஸ் உடனடி மாற்றங்கள். சேஞ்சஸ்னா ஓகே உங்களுக்கே தெரியும், உடனடி மாற்றங்கள். அப்ரப்சியோ, அப்ரப்சியோ பிளசண்டா, அப்ரப்சியோ பிளசண்டா, தொப்புள் கொடி. பிளசண்டானாலே தொப்புள் கொடி தான். ஓகேங்களா. தொப்புள் கொடி விலகல், தொப்புள் கொடி விலகல். அப்ராப்ஷன், அப்ராப்ஷன் அப்படின்னா முறிதல். அதாவது அப்ராப்ஷன், அப்ரப், ரப், ரப்பு, ரப்பு, ரப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மேல இருந்து நான், அதாவது இப்போ சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவரை வந்துட்டு அந்த உப்புத்தாள் வச்சு தேய்ப்பாங்க தெரியுங்களா. அப்ப ரப் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த இது கட்டி வச்சிருப்பாங்க தெரியுங்களா, சாரம்னு சொல்லுவாங்க, அந்த கட்டி வச்சிருந்த சாரம் முறிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராப்ஷன், முறிதல். அப்ரப்ட்லி, அப்ரப்ட்லி அப்படின்னா திடுமென்று. அப்ரப்ட்னா திடுமெனங்க, அப்ரப்ட்னா என்னங்க, திடுமென. அப்ரப்ட்லி அப்படின்னா திடுமென்று, எல்லை எக்ஸ்ட்ரா சேர்ந்திருக்கு, சோ திடுமென்று அப்படின்னு வந்திருக்கு. அப்சசஸ், அப்சசஸ் சீல் கட்டி. அப்சசஸ், நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டப்பா, ஒரு குட்டிய ஒரு புண்ணுதாப்பா ஆச்சு, ஃபுல்லா சீல் புடிச்சு கட்டியா ஆயிடுச்சுப்பா, என்னால முடியல, பயங்கர அப்செட்டா இருக்கு, அவ்வளவு வலிக்குது எனக்கு. அப்சசஸ் சீல் கட்டி. அப்சசி, அப்சியாஸ், அப்சிசா. அடுத்து அப்சிசா, அப்சிசா அப்படின்னா கிடை அச்சு தூரம். அப்சிசா, அந்த சிஸ்ஸரை வந்துட்டு கிடைமட்டத்துல போட்டு கரெக்டா இந்த இடத்துல இருந்து அந்த அச்சு, அந்த தூரம் வரைக்கும் அழகா வந்துட்டு கட் பண்ணிருங்க, இந்த கிளாத்தை வந்து கரெக்டா வந்து கட் பண்ணி பார்ப்போம். அப்சிசா அப்படிங்கிற மாதிரி, கிடை அச்சு தூரம். அப்சிஷன், அப்சிசன், அப்சிசன் அப்படின்னா உதிர்தல். ஓகேங்களா. அதாவது அப்சஸ், அதாவது ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது மண்டையில இருக்க முடியல, உதிர்ந்துரும். அப்சிஷன், அப்சிசன் அப்படின்னா உதிர்தல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சிஷன் ஜோன், உதிரும் பகுதி. சோ அது இதுக்கும் இன்டர்லீக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அப்சிஷன் ஜோன்னா உதிரும் பகுதி. அப்ஸ்காண்ட், எங்கேயோ தலைமறைவாயிட்டாண்டா, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாண்டா, தலைமறைவாகு, பதுங்கு. அப்ஸ்காண்டர், அப்ஸ்காண்டர் தலைமறைவானவர், பதுங்கியவர். அப்ஸ்காண்டர் தலைமறைவானவர், பதுங்கியவர். ஓகே. அடுத்துங்க அப்ஸ்காண்டிங், பதுங்கிய. பாருங்க, அப்ஸ்காண்ட் அப்படின்னா தலைமறைவாகு, பதுங்கு. என்னங்க, அப்ஸ்காண்ட் அப்படின்னா தலைமறைவாகு, பதுங்கு. அப்ஸ்காண்டிங் அப்படின்னா பதுங்கிய. ஓகேங்களா. நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும், ஐஎன்ஜி சேரும்போது பதுங்கிய அப்படின்னு வருது. அப்ஸ்காண்ட் ஸ்கல்ப்டர், என்னது, கல்பிரட். அப்ஸ்காண்டிங் கல்பிரட், அப்ஸ்காண்டிங் கல்பிரட். கல்பிரட் சரியான குற்றவாளி, இவன் தான் அந்த கல்பிரட் அப்படிம்பாங்க இல்லைங்க. இது ஈஸி தான் உங்களுக்கு. அப்சன்ஸ், அப்சன்ஸ்னா இல்லாதிருத்தல், வருகை தராதிருத்தல், இல்லாதிருத்தல். அப்சன்ஸ் அதாவது இன்னைக்கு வரலப்பா, இவன் வந்துட்டு ஆப்சண்ட், வருகை தராமை, அப்சன்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் மீனிங் வருது இல்லைங்களா. இல்லாதிருத்தல், வருகை தராதிருத்தல். ஆப்சண்ட் அப்படின்னா இராத, இல்லாத அப்படிங்கறதாங்க இராத. வறுமை வருகை தராமை, இராத வருகை தராமை. ஓகேங்களா. ஆப்சண்டி, ஓகே ஓகே. ஆப்சண்டி அப்படின்னா வராதவர், ஆப்சண்டினா வராதவர். ஆப்சண்டி லேண்ட்லார்ட், ஆப்சண்டி லேண்ட்லார்ட்னா இடத்தில் இல்லாத நில உரிமையாளர், செல்லாத நிலக்கிழார். சரிங்களா. அப்சண்டி
லேண்ட்லார்ட் அப்படின்னா இடத்தில் இல்லாத நில உரிமையாளர், அந்த இடத்துல இல்லாத அந்த நிலத்துக்கு உரிமையான ஒருத்தர். செல்லாத நிலக்கிழார், செல்லத்தகாத ஒரு நிலக்கிழார். வருகை தராத நிலக்கிழார், வருகை தராத நிலக்கிழார். அப்சென்டி ஸ்டேட்மெண்ட், அப்சென்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வராதோர் அறிக்கை. ஸ்டேட்மெண்ட்னா அறிக்கை, அப்சென்டினா வராதவங்க. ஓகேங்களா? அப்சென்டியசம், அப்சென்டியசம், அப்சென்டியசம் அப்படின்னா தவிர் ஒதுங்கல், விலகி இருத்தல், பணிக்கு வராதிருத்தல். அப்சென்டியசம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்சென்டியசம் அப்படின்னா தவிர்த்தொதுங்குதல், தவிர்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிருவாங்க, விலகியே இருப்பாங்க. ஓகேங்களா? பணிக்கு வராதிருத்தல். ஆப்சன்ட் மைண்டட், கவனக்குறைவான. ஓகேங்களா? இவன் மைண்டே சரியில்லைப்பா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கா, கவனக்குறைவாவே இருக்காப்பா. அப்சென்ட், ஆப்சென்ட் மைண்டட் அப்படின்னா கவனக்குறைவான. அப்சே, அப்சே அப்படின்னா அப்சேயா அப்சையான்னு தெரியல. அப்சே அப்படின்னா அதிர்வெண், அதிர்வெண். ஏன் அதிர்து பாரு, அப்படியே ஷேக் ஆகுது பாரு, அப்படியே சேக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேக். ஓகேவா? அப்சே அப்படின்னா அதிர்வெண். அப்சல்யூட் அப்படின்னா ஐயத்திற்கிடமற்ற, தனித்த, முற்றிலும். சரிங்களா? அப்சல்யூட்லி எனக்கு நல்லா தெரியும், இவனுக்கு வந்துட்டு பயம்னா இவனுக்கு என்னன்னே தெரியாது. எஸ் எனக்கு தெரியும், அப்சல்யூட்லி இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தனித்த, அவன் வந்துட்டு ஒரு ஒரு தனியான ஒரு கேரக்டர்ப்பா, அவ யாருக்கும் எதுக்கு பயப்பட மாட்டாய், அதான் ஐயத்திற்கு இடமற்ற, தனித்த, முற்றிலும். ஓகேங்களா? அப்சல்யூட் ஆக்டிவிட்டி, தனி வினைத்திறன், தனி வினைத்திறன். வினைனானே என்னங்க, ஒரு செயல் தானங்க. சரிங்களா? அவனோட தனி ஒருவன் மாதிரிங்க. சரிங்களா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. அதாவது இந்த மைக் அடிக்கடி ஆஃப் ஆயிடுதுங்க. அப்சல்யூட் ஆக்டிவிட்டி, தனி வினைத்திறன், தனி வினைத்திறன். அப்சல்யூட் அசம்பிளர், அப்சல்யூட் அசம்பிளர், பொறிமொழியாக்கி, பொறிமொழியாக்கி. அசம்பிளர், அப்சல்யூட் அசம்பிளர், அசம்பிளர். அசம்பிள் ஆகுங்க எல்லாரும். எல்லாருக்கும் வந்து பொறிமொழியாக்கி. பொறினா இது வந்து பொறியாளர், அந்த தான் இங்க கொடுத்திருக்காங்க. நம்ம வந்துட்டு பொறின்னு வச்சுக்கலாம், கடலை பொறின்னு வச்சுக்கலாம். கடலை பொறி கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒழுக்கமா ஒரு லைன்ல அசம்பிள் ஆகி நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் அசம்பிளர் அப்படின்னா பொறி மொழியாக்கி. அப்சல்யூட் அத்தாரிட்டி அப்படின்னா முழு அதிகாரம் பெற்ற. அத்தாரிட்டி, ஆமாங்க, ஃபுல் அத்தாரிட்டி இவங்க கையில தாங்க இருக்கு. அப்சல்யூட்னாலே முழுமையான அர்த்தம் இல்லைங்களா? சோ முழு அதிகாரத்தையும் நாங்க இவங்க கையில கொடுத்துட்டோங்க. ஓகேங்களா? அப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன், கான்ஸ்டிபேஷனா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? மலக்கட்டு. ஓகேங்களா? மலக்கட்டு, முழு மலக்கட்டு. அப்சல்யூட் டிஸ்சார்ஜ், முழுமையான விடுவிப்பு. டிஸ்சார்ஜ்னாலும் உங்களுக்கு தெரியும், அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, விடுவிப்பு. அப்புறம் அப்சல்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், சார்பிலா இடப்பெயர்ச்சி. டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? இடப்பெயர்ச்சி. சோ சார்பிலா, சார்பு இல்லாத இடப்பெயர்ச்சி. ஒன்றுக்கு ஒன்று சார்பு இல்லாத, தானாகவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி போயிரும், இடப்பெயர்ச்சி ஆகி போயிரும். அப்சல்யூட் ட்ரவுட், ட்ரவுட்னாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வறட்சி. அதாவது ட்ரவுட்ங்கிறத நீங்க த்ரோட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ என்னோட த்ரோட் எல்லாம் பயங்கரமா வந்து வறட்சியா இருக்குப்பா, என்னால முடியலப்பா, எரியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் ட்ரவுட் அப்படின்னா கடும் வறட்சி. அப்சல்யூட் கிராவிட்டி, கிராவிட்டினாலும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? புவி இது பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? இயற்பியல் எதுனா ஈர்ப்பு விதிகள்ல படிச்சிருப்பீங்க. முழு ஈர்ப்பு, கிராவிட்டினா ஈர்ப்பு, ஈர்க்கக்கூடிய தன்மை. அடுத்து அப்சல்யூட் ஹார்ட்னஸ் அப்படின்னா தனி வன்மை, முழு வன்மை. அப்சல்யூட் ஹார்ட்னஸ், ஹார்ட்னஸ்னா தனி வன்மை, முழு வன்மை. ஹார்டா இருக்குதுப்பா, வன்மைனாலே வந்து ஹார்ட்னஸ் தாங்க குறிக்கும். வன்மையான அப்படின்னாலே ஹார்டுங்கிற மீனிங் தான் வரும். தனி வன்மை, முழு வன்மை. அப்சல்யூட் என்னது? ஹுமிடிட்டி, ஹுமிடிட்டி. அப்சல்யூட் ஹுமிடிட்டி அப்படின்னா முழு ஈரப்பதம். ஹியூமிடிட்டி, ஹுமிடிட்டி அப்படின்னா முழுசா ஈரப்பதம் ஆயிடுச்சு, ஈரமா ஆயிடுச்சுப்பா. ஓகேவா? சரிங்களாங்க? ஹுமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதம், ஈரப்பதம். இல்லைன்னா ஹும்முங்கிறத ஹமாம் சோப்பு வந்துட்டு பாரு ஃபுல்லா ஈரமா ஆயிடுச்சு, ஹமாம் சோப்பு எல்லாம் ஈரமாயி வீணா போச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹுமிடிட்டினா ஈரப்பதம். ஹைட்ராலிக் கிராடியன்ட். ஓகே, அப்சல்யூட் ஹைட்ராலிக் கிராடியன்ட், ஹைட்ராலிக் கிராடியன்ட் அப்படின்னா ஹைட்ராலிக் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் அது நீர் சம்பந்தமானதுதான். கிராடியன்ட்னாலே சரிவு வாட்டம். ஓகேங்களா? அதாவது சரிஞ்சு போய் அந்த நீர்மட்டம் வந்துட்டு எப்படிங்க இருக்கு? சரிவா இருக்கு. சரிவு வாட்டம். முழு நீர்மட்ட சரிவு வாட்டம். இது அப்படியே ஹைட்ரஜன் அந்த இதுலயே வந்து நீங்க வந்துடணுங்க. அதாவது H2O இருக்குது இல்லைங்க? அதுலயே வந்து H2O என்னங்க, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அது ரெண்டும் சேர்ந்ததுதானங்க நீர்னு வரும் H2O. சோ இதை நீங்க வந்து இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், முழு நீர்மட்ட சரிவு வாட்டம். அப்சல்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் நெறி கட்டளை. அவங்க கொடுக்குற கட்டளையே சாசனம்.
நெறி தவறாம சரியா நடந்துக்கோ சொல்லிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இப்ப எப்படிங்க நான் சொல்லி கொடுக்குற டெய்லி ரிவிஷனுக்கு வாங்க எல்லாம் சொல்றேன், அந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஆயிருவீங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த நியூ இனிஷியேட்டிவே நான் எடுத்திருக்கிறேன். சோ டெய்லி ரிவிஷன் பண்ணியே ஆகணும், 100% பண்ணியே ஆகணும். புரியுதுங்களா? ஓகே. அப்சல்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன், நெறி கட்டளை, கட்டளையே சாசனம். அப்சல்யூட் லைட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா தனி ஒளி தேவை. ஒளினா இங்க வந்துருச்சு லைட்டுங்க. ரெக்யர்மெண்ட் அப்படின்னா தேவை இருக்கு. ஓகேங்களா? ரெக்யர்மெண்ட் அப்படின்னா தனி ஒளி தேவை. அப்சல்யூட் லோடர் அப்படின்னா நெறி ஏற்றி. எல்லாத்தையும் லோட் பண்ணி ஏத்துப்பா, வண்டியில ஏத்துப்பா, நெறி ஏற்றி. அப்சல்யூட் லோடர் அப்படின்னா எல்லாத்தையும் நெறி ஏற்றி, எல்லாத்தையும் வந்து லோட் பண்ணி வண்டியில ஏற்றி. மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை. மெஜாரிட்டினாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெஜாரிட்டி, தனியா அவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் மெஜாரிட்டி, தனி பெரும்பான்மை. அப்சல்யூட் மினிமம், மிக குறுமம். மினிமம்னாலே உங்களுக்கு தெரியும், மினிமமா இவ்வளவுதான், அதாவது கொஞ்சமா இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. மினிமம்னா மிக குறுமம். அப்சல்யூட் மினிமம்னா மிக குறுமம். அப்சல்யூட் மாடுல் அப்படின்னா தனி மீள்நிலை. அந்த மாடு பாரு தனியா வந்துட்டு பாவம் மீள முடியாம அந்த குளத்துக்குள்ள மாட்டிட்டு கிடக்கு பாரு. மாடுல் அப்படின்னா தனி மீள்நிலை. நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டோங்க. அப்சல்யூட் மோனோபொலி. மோனோ அப்படின்னாலே இந்த இடத்துல தனி, ஒன்றுதான் மோனோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மோனோ. அப்சல்யூட் மோனோபொலி அப்படின்னா முழு தனி உடைமை, ஈடில்லா விற்பனை. மோனோ, நான் ஒருத்தனா இருந்து யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, நானே எல்லாம் வித்துக்கோ போ அப்படிங்கிற மாதிரி. முழு தனி உடைமை. முழுக்க தனினாலே என்னங்க, ஒன்று தானுங்க சொல்லியிருக்கேன். மோனோனா ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன். சோ முழு வேலையை நானே பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, எல்லாத்தையும் நானே வித்துக்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி. அப்சல்யூட் மோனோபோலி அப்படின்னா முழு தனி உடைமை, ஈடிலாம் விற்பனை. ஓகேங்களா? அடுத்து அப்சல்யூட் ஆக்குபென்சி ரைட், முழு கையுடைமை உரிமை. என்னங்க? அப்சல்யூட் ஆக்குபென்சி ரைட். அதாவது எல்லாத்தையும் நான் என்னோட ரைட்டுடா, இது என்னோட உரிமைடா, எல்லாத்தையும் நான் ஆக்குபே பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அனைத்தையும் ஆக்குபே பண்றதுன்னா எல்லாம் என் கையில வந்துருச்சு, இங்க பாரு இது என்னோட ரைட்டுடா அப்படிங்கிற மாதிரி, என்னோட உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. சோ அப்சல்யூட் ஆக்குபென்சி ரைட், முழு கையுடைமை உரிமை. ஓகேங்களா? அடுத்து அப்சல்யூட் ஆக்குபென்சி டெனன்ட் அப்படின்னாலே குடிக்கூலிக்காரர். ஓகேங்களா? அப்படின்னு என்னங்க, வாடகை குடி கூலி அப்படின்னா இப்ப வாடகை பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதான் குடி கூலிம்பாங்க. சோ ஆக்குபென்சி டெனன்ட் அப்படின்னா குடிக்கூலிக்காரர். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல, ஆக்குபென்சி குடிக்கூலிக்காரர். சரிங்களாங்க? ஓகேங்க. அப்சல்யூட் ஓனர், முழு உரிமையாளர். அப்சல்யூட்லி ஃபுல்லா அவருக்கு தான்ப்பா, முழு உரிமையும் அவருக்கு தான்ப்பா இருக்கு, அவர் தான்ப்பா ஓனர்ப்பா அப்படிம்பாங்க இல்லைங்க. சோ அப்சல்யூட் ஓனர் அப்படின்னா முழு உரிமையாளர். அப்சல்யூட் பாத்துனா வழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பார்த்து போப்பா, அந்த வழியை பார்த்து போப்பா, உன் பாட்டுக்கு இப்படியே போயிட்டு இருக்க, தனியா போற, அதாவது முழுசா பாதையை பார்த்து நடப்பாயாப்பா. அப்சல்யூட் பாத் அப்படின்னா முழு பாதை தனி வழி. சரிங்களா? முழு பாதை தனி வழி அப்படின்னா என்னங்க, அப்சல்யூட் பாத். அப்சல்யூட் பவர் அப்படின்னா ஃபுல் அதிகாரமும் என் கையில தாயா இருக்கு, என்னை யாராலையும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்சல்யூட் பவர் அப்படின்னா முழு அதிகாரம். என்னங்க? ஃபுல் பவரும் என் கையில தான் இருக்கு. அப்புறம் என்னங்க, அப்சல்யூட் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? தனி முன்னுரிமை. எனக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குப்பா, எனக்குன்னு சொல்லி ஒரு தனி இது வந்து எங்க ஊர்ல இருக்குப்பா, எனக்கு தான் எதுக்கா இருந்தாலும் எனக்கு தான்ப்பா தனி ப்ரியாரிட்டி தருவாங்க, முன்னுரிமை எனக்கு தான் தருவாங்க. சரிங்களா? சோ அப்சல்யூட் ப்ரையாரிட்டி தனி முன்னுரிமை. அப்சல்யூட் ரிஸ்க்னா என்னங்க, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிப்பா அப்படிங்கிற மாதிரி. தனி இடர் வாய்ப்பே இல்ல, நம்மளுக்கெல்லாம் எந்த ரிஸ்க் எல்லாம் அப்படியே சும்மா தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்போம். அப்சல்யூட் ரிஸ்க் அப்படின்னா தனி இடர் வாய்ப்பு. அப்சல்யூட் ஸ்பேஸ்னா வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா, அண்ட வெளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதாங்க பெருவெளி தனித்த வெளி. ஓகேங்களா? பெருவெளி தனித்த வெளி. ஓகேங்களா? ஸ்பேஸ் எப்படிங்க இருக்கும், நல்லா பெருசா இருக்கும். அது வந்து தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வானம் தனியா இருக்குது, ஆமா தானங்க? சரி, ஏதோ ஒண்ணு. அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்னா பெருவெளி தனித்த வெளி. அடுத்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னா முழு வெப்பநிலை. டெம்பரேச்சர்னாலே உங்களுக்கு தெரியும், காய்ச்சல் கீச்சல்னா என்னங்க பண்ணுவோம் நம்ம, டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க அப்படின்பாங்க, ஆமா தானங்க? ஓகே. அப்சல்யூட் டெம்பரேச்சர்னா முழு வெப்பநிலை. ஓகே, சூப்பர். அப்சல்யூட் ட்ரூத், நிலையுண்மை. ட்ரூத், இப்ப இங்க என்ன நிலைமையோ அதை சொல்லிட்டு இருக்கேன், இதுல நான் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன், இப்ப என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி.
அப்சல்யூட்னா நிலை உண்மை. இங்க என்ன நிலைமையோ அது உண்மையா நான் வந்து போட்டு உடைச்சிட்டேன். இதுல நீங்க என்னத்த போட்டு எனக்கு திட்டு இருக்கீங்க? ட்ரூத் இதுதான் உண்மை. சோ அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னா நிலை உண்மை. அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னா தனிச்சுழி. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பூஜ்ஜியம், சுழி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சைஃபருக்கு வந்துட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. ஜீரோ அப்படின்னா தனிச்சுழி. ஓகே. அப்சல்யூட்லி முற்றிலும். அப்சல்யூட்லி நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். எஸ் எஸ் நான் ஒத்துக்கிறேன். அப்சல்யூட்லி அப்படின்னா முற்றிலும். அப்சல்யூட்லி அன்அவாய்டபிள். அன்அவாய்டபிள் என்னங்க? அன்அவாய்டபிள். அன்அவாய்டபிள். அன்அவாய்டபிள் முற்றிலும் தவிர்க்க இயலாத. அதாவது நான் ஏதாவது ஒரு கட்டளை போறேன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா வந்துட்டு அதை எதையுமே யாராலையும் தவிர்க்க முடியாது, அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஓகேங்களா? அன்அவாய்டபிலிட்டி. அன்அவாய்டபிலிட்டி. அன்அவாய்டபிலிட்டி முற்றிலும் தவிர்க்க இயலாதது. புரியுதுங்களா? இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சில வந்து பாஸ் ஆகணும்னு என்னங்க பண்றோம்? டெய்லி படிக்கணும்னா படிச்சுதாங்க ஆகணும். ஒரு வாரம் படிக்கிறோம், அடுத்து ஒரு 2-3 நாள் கேப் போறோம்னா அப்படி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அது நம்மளுக்கு எல்லாம் மறந்து போயிடும். சோ ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்கன்னா வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இப்பதான் படிக்க போறேன்னா 4 நாளைக்கு முன்னாடி படிச்சது மறந்து போயிருங்க. சோ அதெல்லாம் தவிர்க்கவே கூடாதுங்க. ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அது நியூ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அப்சல்யூஷன் அப்படின்னா பாவக்கழுவாய். பாவக்கழுவாய். புரியுதுங்களாங்க? ஓகேங்க. பாவத்தெல்லாம் கழுவு, அப்பதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அப்சல்யூஷன். ஒரு சொல்யூஷன் அவனுக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. அப்சல்யூஷன். அப்சல்யூஷன். ஏய் நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் பாவத்தெல்லாம் கழுவணும் அப்படின்னா நீ கழுவுனா நீ வந்து சொர்க்கத்துக்கு போய் அடைஞ்சிருவ. சோ பாவ கழுவாய் அப்சல்யூஷன். அப்சல்யூட்டிஸ். அப்சல்யூட்டிஸ்ட். அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னா தன்னை பற்றியே எண்ணுபவர். என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்க, அடுத்தவங்களை பத்தி நினைப்பா, என்னப்பா இப்படி செல்பிஷா இருக்கிற. சொலிஸ்டிஸ் அப்படின்னா செல்பிசிஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட்டிஸ்ட். லூட்டிஸ்ட். லூட்டிஸ்ட் இதுக்கு என்ன சொல்றது தெரியலைங்க. லூட்டிஸ்ட். என்னப்பா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே நீ நினைச்சுக்கிட்டே லூட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிற, ஒழுக்கமா மத்தவங்களை பத்தி கொஞ்சம் நினைப்பா, லூட்டி அடிச்சுட்டே இருக்கிறவங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட்டிஸ்ட் அப்படின்னா தன்னை பற்றியே எண்ணுபவர். அப்சால்வ். அப்சால்வ் கடமையிலிருந்து வழுவியவரை, அதாவது கடமையில இருந்து அலேக்கா வந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க அந்த மாதிரி, அதாவது கடமையில இருந்து நைஸா நழுவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. கடமையில இருந்து வழுவிய வரை மன்னித்து விடு. விடுவி. அப்சால்வ் விடுச்சு, விடுவித்துரு, மன்னிச்சு விட்டுரு. அப்சால்வ்னா என்னங்க? கடமையில இருந்து வழுவிய வரை மன்னித்து விடு. அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்குதுங்க, அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னா விட்டுருப்பா, விட்டுருப்பா, அவரை மன்னிச்சு விட்டுருப்பா, என்ன பண்றது, விட்டுரு, எல்லாம் நம்ம பசங்க, விட்டுரு அப்படிங்கிற மாதிரி. விடுவி, விடுவிச்சிரு. அப்சால்வ். அப்சால்வர் அப்படின்னா விடுவிப்பவர். அப்போ ஒரு ஆர் சேர்றதுனால எப்படி வந்துச்சு பாருங்க. விடுவினா அப்சால்வ், அப்சால்வர் அப்படின்னா விடுவிப்பவர். இங்க இரு, இங்க வர்று, இங்க இரு, அங்க வர்று. அப்சால்வர் அப்படின்னா விடுவிப்பவர். அப்சார்ப். அப்சார்ப் அப்படின்னா ஈர்த்துக்கொள். அப்சார்ப் பண்ணிக்கோ, ஈர்த்துக்கோ அத, அந்த மாதிரி. அப்போ அதாவது கீழே நிலத்துல வந்து தண்ணி ஊத்தணும்னா அதை அப்சார்ப் பண்ணிக்குது இல்லைங்களா? ஈர்த்து கொள்கிறது இல்லைங்களா? சோ ஈர்த்துக்கொள். அப்சார்பபிள். அப்சார்பபிள் ஈர்க்கத்தக்க. அதாவது அது எப்படிங்க? ஈர்க்கத்தக்க. அப்சார்பபிள் அப்படின்னா ஈர்க்கத்தக்க, அதேதாங்க வருது. அப்சார்பன்ஸ் யூனிட். அப்சார்பன்ஸ் யூனிட் அப்படின்னா உட்கவர் அழகு. இது வந்துட்டு வகர லகரம். சரிங்களா? லா. உட்கவர் அழகு. அப்சார்பன்ஸ். பென்ஸ் கார்ல வர்றதே ஒரு உட்கார்ந்துட்டு வர்றதே ஒரு அழகுதான்ப்பா. அழகுதாங்கிறது வந்துட்டு அது அழகுக்குரியதுங்க, வடிவம் நம்ம அந்த அழகு. ஓகேங்களா? பட் இதுல வந்துட்டு அழகுன்னு கொடுத்துருக்காங்க. யூனிட்னா அழகு தானங்க. இந்த யூனிட் படிக்க போறோம் அப்படின்னு சொல்றது அது வேற அழகு. ஓகேங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் கட்டுக்கு அப்சார்பன்ஸ் யூனிட் அப்படின்னா உட்கவர். அப்ப பென்ஸ் கார்ல உட்கார்ந்து வர்றதே ஒரு தனி அழகுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்சார்ப்டு. அப்சார்ப்டு. அப்சார்ப்டு அப்படின்னா சூழ்ந்த, மனம் ஒன்றி ஈடுபட்ட. சூழ்ந்த. அதாவது அப்சார்ப்னாலே அது கிட்டத்தட்ட ஈர்க்கிறது, சூழ்ந்துக்கிறது, நம்ம மனசை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாங்க, அப்சார்ப் பண்ணிட்டாரு மனசு அப்படிங்கிற மாதிரி. சூழ்ந்த, மனம் ஒன்றி ஈடுபட்ட. அப்சார்ப்டு கேபிட்டல். ஈர்க்கப்பட்ட மூலதனம். கேபிட்டல்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? மூலதனம். எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகே. அப்சார்ப்டு கேபிட்டல், ஈர்க்கப்பட்ட மூலதனம். அப்சார்ப்டு இன் தி போஸ்ட். அப்பணியிடத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டார். அப்பணியிடத்தில் அந்த போஸ்டுக்கு ஈர்த்து கொள்ளப்பட்டார். சோ நம்மளும் என்னங்க பண்ணணும்? நிலையாக அமர்த்தப்பட்டார். அப்போ நம்ம வந்துட்டு ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி என்னங்க பண்ணணும்? நான் அந்த இடத்துல போய் உட்கார்றேன், அந்த சேர்ல உட்காந்து நான் வந்து சைன் பண்றேன், அந்த சேர்ல உட்காந்து நான் வந்து கவர்மெண்ட் அதிகாரியா உட்காந்து சும்மா கெத்தா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டை நீங்க நினைச்சுட்டே இருக்கணும். சோ நீங்க ஈர்க்கணுங்க, அந்த போஸ்ட்டை நீங்க ஈர்க்கணும், அது உங்களுக்கு கிடைக்கணும். புரியுதுங்களா? அப்சர்வ்டு இன் தி போஸ்ட். அப்பணியிடத்தில் ஈர்த்து கொள்ளப்பட்டார். அப்பணியிடத்தில் நிலையாக அமர்த்தப்பட்டார். எப்படிங்க? செமலங்க. அப்சார்பண்ட். அப்சார்பண்ட் அப்படின்னா உறிஞ்சு, ஈர்க்கும் பொருள். கிட்டத்தட்ட இது ஒரே மாதிரி தாங்க வருது, ஒன்னும் பெரிய வித்தியாசமா தெரியல. என்ன பெண்டுன்னு வருது? உறிஞ்சி
ஈர்க்கும் பொருள். ஓகே. அப்சர்விங், உட்கவரி, ஐஎன்ஜி இங் சேர்றதுனால இங்க ரீஸ் வந்துருதுங்க. அப்சார்பிங் அப்படின்னா உட்கவரி. அப்சார்பிங் டக்ட், டக்ட் அப்படின்னா குழாய். டக்ட் அப்படின்னா என்னங்க? குழாய். டக்குன்னு அந்த குழாயை ஓபன் பண்ணி விடுப்பா. எல்லா தண்ணி இந்த அதாவது தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கு பாரு, எல்லா தண்ணி அந்த நிலைமை உறிஞ்சுக்கும் போல, டக்குன்னு அந்த குழாயை ஆஃப் பண்ணுப்பா. குழாய்னா நீங்க அதை போய் ஆஃப் பண்ணுப்பா. சோ டக்ட். ஓகேங்களா? குழாய். அப்சார்பிங் லைன், லைன்னா உங்களுக்கே தெரியும், கோடு. சூப்பர். அப்சார்பிங் ஸ்கிரீன்னா திரை. ஓகே, இதுவும் தெரியும். அப்சார்ப்ஜியோமீட்டர், அப்சார்ப்ஜியோமீட்டர், அப்சார்ப்ஜியோமீட்டர் அப்படின்னா உறிஞ்சு அளவி. ஓகேங்களா? மீட்டர் அப்படின்னா அளவி. ஓகேங்களாங்க? சரிங்க. அடுத்து அப்சார்ப்ஷன், உட்கவர்ப்பு, மனம் ஒன்றிய நிலை. உட்கவர்ப்பு அதாவது மனம், எனக்கும் அவளுக்கு வந்துட்டு மனம் ஒன்றி போயிடுச்சுப்பா, ரெண்டு பேருக்குள்ள ஒரு இதாயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்சார்ப்ஷன் அப்படின்னா உட்கவர், மனம் ஒன்றிய நிலை. சரிங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்குவாட்லேட். அப்ஸ்குவாட்லேட் அப்படின்னா திடுமன விலகு. குவாட்லேட். ஓகேங்களா? திடீர்னு விலகிட்டாப்பா. அப்ஸ்குவாட்லேட் அப்படின்னா திடுமென விலகு. அடுத்து அப்ஸ்டைன், ஸ்டைன் விட்ரு. அதாவது இப்ப ஒரு துணியில வந்துட்டு எப்படிங்க இருக்கு, கரை இருக்கு, அந்த ஸ்டெயின் எல்லாம் அகற்று. சோ அந்த துணியில இருக்கக்கூடிய அழுக்க அதை விட்டு போயிருது தானுங்க, அந்த ஸ்டெயினை வந்துட்டு விளக்குறாங்க சோப்பை போட்டு. சோ ஒதுங்கு, ஒதுங்கு, விட்ரு. சோ அந்த துணியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, துணியில இருக்கக்கூடிய அழுக்கு ஸ்டெயின் அது வந்து போயிரு. அப்படி மாதிரி ஸ்டெயின், அப்ஸ்டைன், ஒதுங்கு, விட்டிரு. ஓகே. அப்ஸ்டெமியசன், அப்ஸ்டெமியஸ், அப்ஸ்டெமியஸ், அப்ஸ்டெமியஸ்னா மிதமான. அப்ஸ்டெமியஸ் அப்படின்னா அப்ஸ்டெமியஸ், அப்ஸ்டெமியஸ் அப்படின்னா மிதமான. ஸ்டெம், ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் மிதமான ஒரு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் மிதமான ஒரு சூட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, நமக்கு உடலுக்குரிய வெப்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? சோ அப்ஸ்டெமியஸ் அப்படின்னா மிதமான. அப்ஸ்டெண்டேஷன், அப்ஸ்டெண்டேஷன்னா தவிர்த்திருத்தல், தவிர்த்திருத்தல். அப்ஸ்டெண்டேஷன், அப்சன்டேஷன்னா தவிர்த்துரு. ஆப்சன் சும்மா சும்மா ஆப்சென்ட் ஆகிறத வந்து தவிர்த்திருப்பா, சொல்லிட்டப்பா உனக்கு. அப்சன்டேஷன் அப்படின்னா தவிர்த்திருத்தல். அப்சன்டேஷன், அப்சன், அப்சென்ஷன், அப்சென்ஷன் அப்படின்னா, அப்டென்ஷன் அப்படின்னா வினை தவிர்ப்பு. அப்டென்ஷன் கிட்டத்தட்ட அதே தாங்க, எல்லாமே ஒரே மாதிரிதான் வருது. அப்டென்ஷன்னா வினை தவிர்ப்பு, அப்டினன்ஸ்னா தவிர்ப்பு. ஓகே. அப்டிராக்ட், அப்டிராக்ட் சுருக்க குறிப்பு, சுருக்கம். அப்டிராக்ட், அப்டிராக்ட் சுருக்கி எழுதுப்பா. குறிப்பு, அதாவது இப்ப நீங்க புக்கு ஃபுல்லா இப்ப படிக்கிறீங்க இல்லைங்க, அதை சுருக்கி ஒரு 5 நிமிஷத்துல ரிவிஷன் பண்ற மாதிரி குட்டியா வந்து எழுதணும். புரியுதுங்களா? நான் அதுக்குதான் ஃபர்ஸ்டே ஒரு நோட்ஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு. அதன் பிரகாரம் தான் நீங்க எல்லாத்தையும் என்னங்க பண்ணணும், சுருக்கமா குட்டி குட்டியா எழுதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்ல அதை ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். பெரிய படம்னா, குட்டி படம்னா 3ல இருந்து ஒரு 4 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். சோ அந்த அளவுக்கு அப்டிராக்ட் பண்ணி வந்து சுருக்கமா அந்த குறிப்பை எழுதி முடிக்கணும். புரியுதுங்களா? சோ சுருக்க குறிப்பு, சுருக்கம். அப்டிராக்ட் பில் அப்படின்னா சுருக்க பட்டி. பட்டினா பில்லுங்கன்னு இங்க கொடுத்துருக்காங்க. பட்டி, பட்டி பில்ல கரெக்டா வந்து போடு பட்டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினா நாய் தானுங்க. அப்டிராக்ட் பில் அப்படின்னா சுருக்கப்பட்டி. அப்டிராக்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா கணக்குகளின் சுருக்க குறிப்பு. கணக்குகளின் சுருக்க குறிப்பு என்னங்க? அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், கணக்கு சுருக்கம். அப்டிராக்ட் ஆஃப் டெல்லர்ஸ் ரெசிப்ட். ரெசிப்ட் அப்படின்னா என்னங்க? வரவு, வரவு, வரவுகளின் சுருக்கம். ஓகேங்களா? ரெசிப்ட்னா வரவு, வரவு வையே. அப்டிராக்ட் ஸ்டேட்மெண்ட்னா அறிக்கை. அப்டிராக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சுருக்க அறிக்கை. அப்டிராக்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னங்க? சுருக்க அறிக்கை. அப்டிராக்ஷன் அப்படின்னா சுருக்கல் கருத்து பொருள். அப்டிராக்ஷன் அப்படின்னா சுருக்கல் கருத்து பொருள். ஓகே, கருத்து பொருள். அப்ஸ்ட்ரஸ் அப்படின்னா, அப்ஸ்ட்ரஸ், அப்ஸ்ட்ரஸ் அப்படின்னா அறிநுண்மை, அறிநுண்மை, நுண்மையான ஒரு அறிவு பாய்வனுக்கு. அப்ஸ்ட்ரஸ் அப்படின்னா அறிநுண்மை. அப்ஸ்ட்ரஸ்னா அறிநுண்மை. அப்சஸ்ட், அப்சர்ட், அப்சர்ட், அப்சர்ட் அப்படின்னா பொருந்தாத, பொருளற்ற. அப்சர்ட், அப்சர்ட் அப்படின்னா பொருந்தாத, பொருளற்ற. என்னடா சட்டுன்னு ஒரு மீனிங்கே இல்லாம என்னத்தையெல்லாம் பேசிட்டு இருக்க, ஒரு ஒரு மீனிங்கோட சொல்லுடா டே அப்படிங்கிற மாதிரி. பொருளற்ற, பொருந்தாத, பொருளற்ற. அப்சர்ட். ஓகேங்களா? அபுபபிள், அபபிள், அபபிள், அபபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி. ஆஹா, எனக்கு ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பபிள்ஸ் வந்துட்டு விடுவேப்பா. பபிள்ஸ் அப்படி ஜாலியா இருக்கும். சோ எனக்கு குழந்தைங்கலாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பபிள்ஸ் விடுவாங்க இல்லைங்க. சோ அபபிள், அபபிள் அப்படின்னா மகிழ்ச்சி பெருக்கு, ஆர்வ பெருக்கு. மகிழ்ச்சினா ஆர்வம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரிங்களா? அபுலியா, அபுலியானா மன உறுதி குறைபாடு. ஓ அப்படியா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி. மன உறுதி குறைபாடு. என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, ஒரு மனசுல உறுதியே இல்லாம இப்படி படிச்சுட்டு இருக்கீங்களேப்பா, ஜாலியா படிங்கப்பா, என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அபுலியா அப்படின்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அபுலியானா மன உறுதி குறைபாடு. அபண்டன்ஸ் அப்படின்னா மிகுதி. என்னப்பா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நிறைய அபாண்டமா இப்படி நிறைய மிகுதியா அப்படின்னா நாங்க நிறைய ஓவரா வந்து போய் சொல்லிட்டே இருக்காங்க, அபாண்டமா போய் கொடுக்குறீங்களேப்பா. அபண்டன்ஸ் அப்படின்னா மிகுதி. அபடண்ட், அபடண்ட், அபடண்ட் அப்படின்னா மிகுதியான. மிகுதி, மிகுதியான, பெரிய வித்தியாசம் இல்லை இல்லைங்களா? சிஇ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இங்க டி வந்திருக்குது. மிகுதி, மிகுதியான. இதை நீங்க பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும். அபன், அபன், அபன் அப்படின்னா அப்பால், அப்பால், இழிதொழில், கெடு வழக்கம்,
தவறாக பயன்படுத்து, பழி கூறு, மோசடி, அபன் அபன் அப்படின்னானுங்க அப்பால், இழிதொழில், கெடு வழக்கம், தவறாக பயன்படுத்து, பழி கூறு, மோசடி. அடுத்து அபியூஸ் ஆஃப் அபியூஸ் ஆஃப் பவர்ஸ், அதிகார மோசடி. உன்னோட பவரை நீ என்ன அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அதிகார மோசடி, அதிகார வீணடிப்பு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். எப்படிங்க உன்னோட பவரை இப்படி தப்பா பயன்படுத்திட்டு இருக்கேப்பா, நீ எவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங்ல இருக்கிற, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படி அந்த மாதிரி. அதிகார மோசடி, அதிகார வீணடிப்பு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். அபியூஸ் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை கேடு. உன்னை நம்புற பாரு, இப்ப என்னைய இது பண்ணிட்டியப்பா, நம்பிக்கையை வந்துட்டு கெடுத்துட்டியப்பா, என்னப்பா நீ உன்னை ட்ரஸ்ட்னாலே நம்பிக்கை, அதை கெடுக்கிறதுங்கிறது அபியூஸ் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை கேடு. அபியூசிவ் லாங்குவேஜ், வசை மொழி. அபியூசிவ் லாங்குவேஜ், வசை மொழி. ஓகேங்களா, வசைன்னா என்னங்க திட்டுறது, தவறான வார்த்தைகளை திட்டுறது. சோ வசை மொழி. அபன்மெண்ட்னா உதைவு, ஒட்டி கிடக்கை, சார்பு, பாலத்தின் தாங்கு கட்டுமானம், முட்டிடம், விழாமல், தாங்கி பிடித்தல். புரியுதுங்களா, விழாம. அபட்மெண்ட் அப்படின்னா தாங்கி பிடிக்கிறது, கீழே விழுகாம. அபட்மெண்ட் அப்படின்னானுங்க தாங்கி பிடிக்கிறதுங்க. புரியுதுங்களா, விழாம தாங்கி பிடிக்கிறது. ஓகேங்களா, பாலத்தின் தாங்கு கட்டுமானம், அதுவுமே கீழே விழுகாம இருக்கிறதுக்காக தானுங்க அது இது பண்ணிருக்காங்க. சரிங்களாங்க. ஓகே. அபாய்ஸ்மல் அப்படின்னா படுகீழான, என்ன படு மோசமான ஸ்மெல் ஏதோ கீழே வந்து அடிக்குது, என்னடா என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி. அபைஸ்மெல்ஸ் செம்ம ஸ்மெல்லுப்பா, படுகீழான படு மோசமான ஸ்மெல்லு அப்படி வச்சுக்கோங்க. அபைஸ்மல். ஃப்ராக்சர் அப்படின்னா ஆழப்பிளவு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சுனால பிளவு தானுங்க. சோ அபைஸ்மல் அப்படின்னாலே ஆழமானங்கிற பொருள் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்சர் அப்படின்னா பிளவு. அபைசல் அப்படின்னா ஆழமான. ஓகே, எல்லாமே ஆழமான பொருள் தான் வருது. சரிங்களா. அபைசல் அப்படின்னா அபைசல். டெப்த் அப்படின்னா டெப்த்னாலும் ஆழமான. சரிங்களா, ஆழம் தான், மிகு ஆழம். அடுத்து அபைசல் ஃபிஷ், ஆழ்கடல் மீன், ஆழ்கடல்ல மீன். ஓகேங்களா, ஆழமானதுங்கிறது தான் அபைசல்ங்கிறது. சோ அதோட மீன். அக்கோடோமீட்டர் அப்படின்னா பார்வை திறன் அளவி. மீட்டர் ஓடுது பாரு, அங்க பாரு மீட்டர் ஓடுது பாருங்க. ஓகேவா, ஓடுது, ஓடோமீட்டர், பார்வை திறன் அளவி. அகாடமிக் கல்விசார், அகாடமிக் கவுன்சில்னா குழு. சரிங்களா, குழு கவுன்சில். அகாடமிக் கோர்ஸ், பாடநூர் கல்வி. கோர்ஸ்னா கல்வி. சரிங்களாங்க. அகாடமிக் கோர்ஸ்னா என்னங்க, பாடநூல் கல்வி. அகாடமிக் கோர்ஸ், பாடநூல் கல்வி, இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு. அகாடமிக் என்வரான்மெண்ட் அப்படின்னா கல்வி சூழல். கல்வினாலே அகாடமிக், சூழல்னா என்வரான்மெண்ட். அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கல்வி பட்டறிவு. நாங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு தெரியும், எல்லாம் பட்டு திருந்திட்டப்பா, நாங்களாம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸ், கல்வி பட்டறிவு. அகாடமிக் குவாலிபிகேஷன், கல்வி தகுதி. அகாடமிக் குவாலிபிகேஷன், கல்வி தகுதி. அகாடமிசியன்னா கல்வியாளர். அகாடமிசியன் அப்படின்னா கல்வியாளர். அகாடமினா கலைக்கழகம், கலைக்குழு, கல்விச்சாலை. என்னங்க, கலைக்கழகம், கலைக்குழு, கல்விச்சாலை. சூப்பர். அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர், தமிழ் பண்பாட்டு கழகம். சரிங்களா, கல்ச்சர். ஓகே. அகான்தோலிசிஸ் அப்படின்னா தோல், இங்கே வந்துச்சு பாருங்க, தோல்னு வந்துச்சா, THOL, தோல். அகான்தோலிசிஸ் அப்படின்னா மேல் தோல் இணைப்பு. என்னது, இளைம அழிவு. மேல் தோல் இணைப்புல ஏதோ வந்து அந்த தோல்ல அழிவு ஏற்படக்கூடிய ஒரு நோய் போலங்க. அகன்தோலிசிஸ் அப்படின்னா மேல் தோல் இணைப்பு, இளைம அழிவு. அகன்தோசிஸ் அப்படின்னா தோல் தடிப்பு. அகன்தோசிஸ் அப்படின்னாலே நீங்க தோ அப்படின்னு வர்றதுனால தோல்னு வச்சுக்கோங்க. அகன்தோசிஸ் தோல் தடிப்பு. அகாப்னியா கரிவழி குறை. குறை அப்படின்னா குருதின்னு கொடுத்துருக்காங்க. அகாப்னியா இது எல்லாமே ஒரு நோய் சம்பந்தமானது போலங்க. சோ அகாப்னியா, கேப் வழியா ஒரு, சரி ஓகே, இதுக்கு என்னன்னு தெரியல. அகாப்னியா கரிவழி குறை. கார்டியானாலே உங்களுக்கு தெரியும், இதயம் சம்பந்தமானது, கார்டியோ. ஓகேங்களா. சோ கார்டியா அப்படின்னா இதயமின்மை, இதயமற்ற உடல். அகார்டிசைட் அப்படின்னா தோல் பூச்சிக்கொல்லி. அதாவது ஃபெர்டிலைசர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க. சோ சைட் அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து பூச்சிக்கொல்லி. சரிங்களா. அகார்டிசைட் அப்படின்னா தோல் பூச்சிக்கொல்லி. அக்கராலஜினா ஒட்டுண்ணியல். அக்கா ஒரு லாஜிக்கே இல்லாம என்னக்கா இப்ப பார்த்தாலும் தோட ஒட்டிட்டு உட்காந்து செல நோண்டிக்கிட்டே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, ஒட்டிட்டே இருக்கிறதே அக்கராலஜி. ஓகேங்களா, அக்கராலஜி ஒட்டுண்ணியல். ஆக்ரோனர் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள அரவணைப்பு. ஆக்ரோனர் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள. ஓனர் வந்துட்டு ஏத்துக்கிட்டா இருப்பா,
வாடகை கொடுக்கலான்னு என்னை ரொம்ப திட்டி இது பண்ணிட்டு இருந்தாரு. சரி இப்ப வந்து என்னோட கஷ்ட நஷ்டம் எல்லாம் தெரிஞ்சு பரவாயில்ல என்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்ல மனுஷன் நடந்துக்கிறாப்ல அப்படிங்கிற மாதிரி. அக்கரோனர் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள, அரவணைப்பு. அக்கரோஃபியா அக்கரோபோபியா அப்படின்னா ஒவ்வாமை அச்சம். ஒவ்வாமைன்னா நாங்க ஒத்துக்காதது. போபியா, அக்கரோபோபியா. அக்கறைக்கு போவியா நீயே? இப்படி பாரு, அங்க போய் குளிச்சுட்டு வந்து பாரு, உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, ஒத்துக்கலையாட்டு இருக்க தண்ணி. அக்கரோபோபியா அப்படின்னா ஒவ்வாமை அச்சம். ஏகரியாட் இது நம்ம சயின்ஸ்ல படிப்போம், செல்கள்ங்கிற பாடத்துல படிப்போங்க. ஏகாரியாட் அப்படின்னா கருவகம் இல்லா உயிரி. எப்படிங்க? கருவு இதே பையே இருக்காதுங்க, அது இல்லாமலேயே அந்த உயிரி வந்து தோன்றியிருக்கும். கருவகம் இல்லா உயிரி. அகடாலெப்சி அப்படின்னா அறிவியலா புடவி. சரிங்களா? அகடாலெப்சி அப்படின்னா அறிவியலா புடவி. அகடாபோசிஸ் அப்படின்னா விழுங்க இயலாமை. அகடாபோசிஸ் அப்படின்னா விழுங்க, ஒரு போர்ஸா வந்துட்டு விழுங்க முடியாதுப்பா, எனக்கு கொஞ்சம் தொண்டை வலியா இருக்குது, என்னப்பா நீ சும்மா தொலை பண்ணிட்டே இருக்கிற. அகடாபோசிஸ் அப்படின்னா விழுங்க இயலாமை. ஓகேங்களா? சூப்பர், விழுங்க இயலாமை. அடுத்து அக்வாட்டல் வாழற்ற. அக்வாட்டல் அதாவது டெய்ல் அப்படின்னா நாங்க வாழ் தானுங்க, டெய்ல் TAIL டெய்லும்போம். இங்க அக்வாடல் அப்படின்னு வச்சிருக்காங்க. அக்வாடல் அதை வாழற்ற அப்படின்னு நீங்க மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அக்வாலெசன்ஸ் அப்படின்னா தண்டு இல்லாதது, தண்டிலி. லென்ஸ் வழியா பாத்துட்டாங்க, தண்டுங்கறதுல ஒண்ணும் தெரியல, போப்பா நீ. லென்ஸ் வழியா எல்லாம் தேடி பாத்துட்டாங்க, தண்டெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா செடி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. அக்வாலென்சஸ் தண்டிலி. அக்சைட் அப்படின்னா இணங்கு, அக்செப்ட் பண்ணிக்கோப்பா, என்னப்பா பண்றது, பதவி மேற்கொள், அக்செப்ட் பண்ணிக்கோப்பா, உனக்காக ஒரு நல்ல பதவி தேடி வருது, அதையப்பா வேண்டாங்கிற. அக்சைட் இணங்கு, பதவி மேற்கொள், எல்லாம் ஷார்ட்கட் தாங்க. ஓகேங்களா? இணங்கு, பதவி மேற்கொள். ஆக்சலரேட்னா முடுக்கி விடு. ஓகேங்களா? முடுக்கி விடு, இது பிசிக்ஸ்ல எல்லாம் படிப்பீங்க. ஆக்சலரேட் அதாவது என்னன்னா செல்லாது ரேட்டு, செல்லாது போ. செல்லு ரேட்டு, அதெல்லாம் செல்லாது போப்பா, முடுக்கி விடுப்பா அங்கிட்டு, வேற ஆளுக்கு சேல் பண்ணணும், போப்பா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சலரேட் அப்படின்னா முடுக்கி விடு, விரைவுபடுத்து. விரைவா அங்கிட்டு முடுக்கி விடுப்பா, என்னப்பா நீங்க சேல் பண்ற இடத்துல வந்து சும்மா ரேட் பேசிட்டு இருக்க, என்ன ரேட் சொல்றோம் வாங்கிட்டு போ. ஆக்சலரேட் முடுக்கி விடு, விரைவுபடுத்து. ஓகே. அப்புறம் வேற என்ன? ஆக்சலரேட்டர் சாயில் எரோஷன் அப்படின்னா என்னங்க? மண் அரிப்பு. சாயில்னா வந்துட்டு நம்ம மண்ணுன்னு தெரியும், சாண்ட்னா மணல். இங்க மண் அரிச்சிட்டு போகுது, எரோசன். ஓகேங்களா? அரிப்பு, எரோஷன் அப்படின்னா மண் அரிப்பு, விரைவான மண் அரிப்பு. அடுத்து ஆக்சலரேட்டிங் பிரீமியம் அப்படின்னா கட்டணம், தவணை கட்டணம். விசை உறும் தவணை கட்டணம். என்னங்க? ஆக்சலரேட்டிங் பிரீமியம் அப்படின்னா விசை உறும் தவணை கட்டணம். ஓகேங்க, வெற்றிகரமாக 2ஆம் நாளை முடித்து விட்டோம். ஓகேங்க, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நான் கொஞ்சம் இதா வந்து போட முடியும். சரிங்களா? ஏன்னா எனக்கு இவ்வளவு இதுகள் கடையில நீங்க ரொம்ப என்ன இது பண்ணி கேட்டுட்டதுனால போட்டிருக்கிறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சரிங்களா? ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்ங்க.